ஆனி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க உள்ளது. சந்திரன் வீட்டிற்கு சூரியன் வரும் இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவது வழக்கம். இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அபசுப பலன்களையும் ஏற்படுத்தும். ஆனி மாதம் முடிந்து தற்பொழுது ஆடி மாதம் பிறக்கப் போகுது. ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதம். ஆடி திருவிழா, குலதெய்வ வழிபாடு, நல்ல காரியங்கள் செய்தல், உணவு தானமாக கொடுப்பது, அனைத்து கோவில்களிலும் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும். சூரியனின் நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதமும் கணிக்கப்படுதுங்க. சந்திரனின் வீட்டுக்கு சூரியன் வரும் மாதமே பார்த்திங்கன்னா ஆடி மாதம். ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்புடையதாக பார்க்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு குரு பகவான் இருக்கார். கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் ஆடி 12ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. சுக்கிர பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சூரிய பகவான் கடக ராசியில் இருந்து மாதம் முழுவதும் அமர்ந்து பலனை கொடுக்க போகிறாரு. கேது பகவான் சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் உள்ளது. சனி பகவான் வக்கரமடைந்து மீனத்தில் இருக்க போகிறாருங்க. இந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள், மேன்மைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஆன்மீகம் சார்ந்த காணொளியில் நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு வலிமையாக அமர்ந்திருக்காரு. ஆடி மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அமர்வதனால அற்புதமான பாக்கியங்கள், அதற்கான முயற்சிகள், சிந்தனைகள் உங்களுக்கு கிடைக்கும். ராசிநாதன் நல்ல தன்மையில் இருக்காரு. குருவும் 9ஆம் இடத்தில் அமைந்திருக்காரு. உங்கள் ராசிக்கு 6ஆவதுக்கு உரியவர் குரு. அதாவது கடன், நோய், பகை, எதிர்ப்பை தரக்கூடிய குருவுடன் சுக்கிரன் இணைந்திருக்காரு. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த அக்கறையுடன் இருப்பது நல்லது. வம்பு வழக்கு தொடர்புடைய நெகட்டிவான விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. அலைச்சல், மன அழுத்தம், வேலைபளு இருக்கும். குரு சுக்கிரன் இணைவு பெற்றிருப்பதனால பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வேலையில் அழுத்தம் இருந்தாலும் பணவரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் லாபபதி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. பாக்கியஸ்தானத்தில் இணைந்திருப்பதனால தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சிறப்பு பெறும். குடும்ப விஷயத்தில் மட்டும் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. கணவன் மனைவி இடையே அந்யூனத்தை குறைத்துவிடும். இதனால் பாதிப்புகள் ஏற்படும். அதனால் கவனமாக இருக்கணும். சூரிய பகவான் வலிமையாக உள்ளதால் நினைத்ததை செயல்படுத்தும் எண்ணம் தோன்றும். சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும். நல்ல பயணங்களை மேற்கொள்வீர்கள். வியாபாரம் சிறப்பு பெறும். புத்திசாலித்தனம், பேச்சில் இனிமையும் உண்டாகும். இடத்திற்கு தகுந்தாற்போல் செயல்படும் தன்மை உங்களுக்கு உண்டாகும். உள்ளுணர்வு திறனை பெறுவீர்கள். வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான யோகத்தை பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த கடன்கள் கிடைக்கும். திடீர் முடிவுகளை எடுத்து மாற்றங்களை செய்வீர்கள். வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கடன் வாங்கி படிக்கும் சூழல் உண்டாகும். வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு வரும். வெளிநாடு அமைப்பு, அண்டை மாநிலத்துக்கு, மாவட்டத்துக்கு சென்று படிப்பது போன்ற சிந்தனைகள், யோகங்கள் உண்டாகும். குருவின் பார்வை ராகுவுக்கு கிடைப்பதால குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கி இதுவரை உங்களை கெடுத்துக் கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் இனி நல்லதாக மாறும். வேலையில் அழுத்தம், பளுவை சந்தித்து வந்தவர்களுக்கு இந்த தன்மை மாறும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மன உளைச்சல்கள் நீங்கும். திடீர் யோகத்தால் மன மகிழ்ச்சி ஏற்படும். தந்தையின் உடல்நலில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வேலையில் அதிகாரமும் நிர்வாகமும் உங்களுக்கு கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் பெறுவீர்கள். தொழில் ரீதியாக வெளிநாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் உண்டு. 9, 11ஆம் தேதிகள் இணைந்திருப்பதனால தொழில் ரீதியாக நல்ல பாக்கியமும் ஒப்பந்தமும் சொந்த தொழில் செய்யும் யோகமும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாக நீச்சத்தில் இருந்த நிலையில் கேதுவுடன் இருந்ததால் சகோதரருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்துவிடும். அனைத்து நலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு தொடங்கும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.